ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டே நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விரும்பி தான் படித்தேன். என்னோட எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால மேக்ஸ்லேயே டிஃப்ரெண்டாக படிக்கலாம்னு தான் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கஷ்டமான சப்ஜெக்ட்ன்றது, பட் அதை வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுன்ட்டு அதை கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, வேணாம் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனா, இல்லை இப்போ டேட்டா சயின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, நீங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே படிக்க சொன்னாங்க. எனக்கு வந்து இல்லை சுத்தமாக நான் வந்து என்னால் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். ஸோ நான் வேற சப்ஜெக்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டு ஒரு 2 years வெயிட் பண்ணி வேற என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம்ன்றது தான். அப்பதான் வந்து எல்லாருக்கும் இங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எனக்கும் ஏதாவது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யணும்னு ஆசை. அப்போ மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் அண்டர் கிராஜுவேட் படிச்சது எந்த யூஸும் கிடையாது, இதனால எனக்கு மாஸ்டர், ஏன்னா கிரிமினாலஜில நம்ம ஃபுல்லா தியரியும் கிரைம்ஸை பத்தியும் படிக்கிறதுனால அது சுத்தமா எந்த யூஸுமே இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிய வந்தது, இப்போ நீங்க பிஹெச்டி ஸ்காலர்ஸ், இப்போ நீங்களாம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல. ஸோ இப்போ உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போதோ இல்லை அவங்க சொன்னப்பதான் தெரியுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுது இந்த நம்ம கிரிமினாலஜி சப்ஜெக்ட்ல, மாஸ்டர்ஸ்லயும் பிளஸ் பிஹெச்டிக்கும். இப்போ நான் இந்த பிஹெச்டி பண்றது கூட முக்கியமான காரணம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சதுனால தான், இல்லைன்னா நான் வந்து பிஹெச்டிலாம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ப்ராடரா படிச்சதுனால. ஆனா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் கிராஜுவேட்ல அவ்வளோ படிச்சதுல ஒரு 5% கூட நம்ம வந்து மாஸ்டர்ஸ் லெவல்ல கிரிமினாலஜிலயோ இல்ல பிளஸ் ரிசர்ச்ல நம்ம யூஸ் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப அட்வான்ஸ். நான் இன்னுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து SPSS யூஸ் பண்ண தெரிஞ்சா அது ஸ்டாட்டிஸ்டிஷியன் அர்த்தம் கிடையாது, இல்ல ரிசர்ச்சரோ இல்ல அனலிஸ்டோ அர்த்தம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர். அது யாரு கிளிக் பண்ணி குழந்தை போய் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தா அது வரும். பட் எந்த டேட்டாவை நம்ம எதை போடணும், டேட்டா கிளீனிங்ன்ற ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து முதல்ல இங்க சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம டேட்டா வந்து ஜஸ்ட் போய் போறோம், சர்வே எடுக்கிறோம், டேட்டாவை ஃபீட் பண்றோம், டிஸ்கிரிப்டிவ் கொடுக்குறோம். பட் அது வந்து டேட்டா வேலிடா, அது ரிலையபிளா, அது செக்லாம் வந்து நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்லிக் கொடுக்குறப்போ இல்லை நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுப்போ ஓகே ரிலையபிலிட்டி செக் ஒன்று இருக்கு, பட் அனலைசஸ் ஒன்று இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ரொம்ப குறைவா தான் நம்ம சப்ஜெக்ட் கிரிமினாலஜி யூஸ் பண்றோம். பட் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறப்பவும் சரி. இப்போ பிஹெச்டிக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான, ஏன்னா